மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 800 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இப்பொழுது அமைச்சர் கூறியது போலவே தற்பொழுது 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது. அதைவிட இப்போது அந்த பள்ளியில் தலையாய பிரச்சனை என்னவென்றால், அந்த உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வருடந்தோறும் 140 150 பிள்ளைகள் தேர்வாகி மேல்நிலை கல்விக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அப்போது அவர்கள் அருகில் உள்ள படப்பை அல்லது பெருங்குளத்தூர் போன்ற பகுதிகளில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு தான் சென்று சேர வேண்டியுள்ளது. அப்படி செல்லும்போது அந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் சேர்க்கைக்கு பிறகுதான் இந்த மாணவர்களுக்கு சேர்க்கையை கொடுக்கிறார்கள். அதனால் இந்த மாணவர்கள் தாங்கள் விரும்பிய குரூப் கிடைக்காம, இடம் கிடைக்காமல் அவங்க தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தி சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பள்ளியினை 11th 12th தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டிடங்கள் கேட்டு இப்போ தரம் உயர்த்துறதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நேற்றே இது சார்ந்து நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் பொதுவான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது, குரூப் வைஸாக சேர்க்கணும், ஏன்னா நிறைய பேர் இந்த குரூப் கிடைக்காமல் போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு கூட நேற்று அவர் அதை எழுப்பியிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக வரும் காலத்தில் இதை சரி செய்வதற்கான உரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். அவர்கள் சொன்னது போல அந்த கட்டிடங்கள் என்று வரும்போது அதை உடனடியாக கட்டித்தருவதற்கான ஏற்பாடை செய்கிறோம். அதே மாதிரி தரம் உயர்த்துறது என்று சொல்லும்போது நேற்றே என்னுடைய மானிய கோரிக்கையிலிருந்து தரம் உயர்த்திருக்கின்ற பிரச்சனையை எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, ஏன்னா நிறைய பேர் கேட்கறது தரம் உயர்த்துறது தான் கேட்குறாங்க, நிதி அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து அதுக்கான உரிய நடவடிக்கை வரும் காலத்தில் கண்டிப்பாக எடுப்போம் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற வரலட்சுமி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மேலும் எங்களுடைய செங்கல்பட்டு தொகுதி மறைமலை நகர் நகராட்சியில் பகுதியில் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று வேண்டும் என்பதும் அந்த பகுதியிலுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, மறைமலை நகர்லயே மேல்நிலை பள்ளிகள் இருந்தும் அந்த பகுதியில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே நந்திவரம் குடுவாஞ்சேரி இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தான் போறாங்க. இதனால அந்த நந்திவரம் குடுவாஞ்சேரி பள்ளியினுடைய எண்ணிக்கை இப்போ 3000க்கும் அதிகமாக இருக்கின்றது. எனவே நம்ம இப்ப இருக்கிற மறைமலை நகரிலேயே ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று நமது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடுகின்ற அரசாக திகழும் நமது திராவிட மாடல் அரசு மறைமலை நகரில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியை அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. ஏன்னா அரசு பள்ளிக்குள்ளாரே இன்னைக்கு போட்டி வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கின்றார். அதான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்கிறோம், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல் அங்கே இருக்கின்ற எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற அலுவலர்கள் மூலமாக கருத்துரு கேட்கப்பட்டு வாய்ப்பு இருப்பின் கண்டிப்பாக அது செய்து தரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.